You are excited to learn English faster, am I right, guys? Then you must follow me and my tips that will help you to improve your communication skill to the next level. Okay, guys, எனக்கான இங்கிலீஷ் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இஃப் அண்ட் அன்லெஸ் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம டே டு டே லைஃப் கான்வர்சேஷனில் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி, if you are not my subscriber, please I request you to subscribe my YouTube channel and also click the bell icon on the right side. I wish you all the best for having this language learning faster in your life. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த இஃப் அண்ட் அன்லெஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், இஃப் அப்படின்னா தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப்னா என்றால் அப்படிங்கிற அது. அன்லெஸ் அப்படின்னா ஓகே கைஸ், ஸோ இஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா என்றால், அன்லெஸ் அப்படின்னா இப்படி இல்லைனா அப்படி இல்லைனா எப்படி அப்படிங்கிற மாதிரி தமிழ் அர்த்தம். பட் எக்ஸாக்டாக அந்த ஸ்பெசிஃபிக் மீனிங் கிடையாது. பட் இந்த மாதிரி தமிழ் அர்த்தங்கள்லாம் எப்படி இங்கே வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும், அதனால சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் இது மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இங்கிலீஷ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல், நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னா என்றால், பயிற்சி பண்ணிங்கன்னா அப்படிங்கிற மாதிரி, பயிற்சி பண்ணிங்களா, பயிற்சி செய்தால், அந்த மாதிரி என்றால் அப்படிங்கிற மாதிரி மீனிங். எக்ஸாக்டாக அந்த மீனிங் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல் யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ண முடியும். இஃப் யூ ப்ளே வெல், நீங்கள் நல்லா விளையாடுறீங்க அப்படின்னா யூ கேன் கெட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இஃப் யூ ப்ளே வெல், நீங்கள் நல்லா விளையாண்டிங்கன்னா யூ கேன் கெட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இஃப் யூ எக்ஸசைஸ் டெய்லி யூ கேன் பிகம் ஃபிட். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க, இல்லை யாராவது கொண்டா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் அவங்கள்ட்ட, இஃப் யூ எக்ஸசைஸ் டெய்லி, நீங்கள் தினமும் எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா யூ கேன் பிகம் ஃபிட், உங்களால் ஃபிட் ஆக முடியும். இஃப் யூ கிவ் மீ சம் மணி ஐ வில் பை இட் ஃபார் யூ. ஸோ நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா ஐ வில் பை இட் ஃபார் யூ, அதை நான் உங்களுக்காக வாங்குறேன். ஸோ ஒரு விஷயத்தை இது பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் சொல்லி அதை வந்து ஃபியூச்சரில் செய்கிற மாதிரி. ஓகேங்களா? இஃப் யூ ஃபாலோ மை டிப்ஸ் யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ் ஃபாஸ்டர். ஸோ நீங்கள் என்னுடைய டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மீனிங்லாம். ஸோ இந்த இஃப் அப்படிங்கிறத வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நிறைய எக்ஸாம்பிள் சென்ஸ் மேக் பண்ணுங்கள், அப்போ தான் யூ கேன் பிகம் வெரி வெரி திஸ் லாங்குவேஜ். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ நெவர் கிவ் அப், நீங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் கிவ் அப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்சீடாக இருக்க முடியும். யூ கேன் சக்சீட் இன் லைஃப். ஸோ that's why I'm telling you guys, please make sure that you are not giving up in your life. Just make sure that you are watching my videos and learning every single day. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோடய வீடியோஸ் பாருங்கள் நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் நான் உங்களுக்கு என்ன சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னா, என் வீடியோ மட்டும் பார்க்கறது இல்லாமல் மற்றவங்க வீடியோவும் பாருங்கள். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா மற்றவங்க யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போய் கற்றுக்கோங்க. ஏன்னா இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ரொம்பவே ஒரு மேண்டேட்டான ஸ்கில் அண்டு நம்ம எல்லாருமே கற்றுக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இங்கிலீஷ் இஸ் நாட் அ லாங்குவேஜ், இட்ஸ் அ ஸ்கில் எவ்ரிபடி மஸ்ட் மாஸ்டர் இன் த லைஃப். ஸோ அடுத்தது இந்த அன்லெஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வரும்போது உங்களுக்கு கேள்வி கேட்கணும் வரும். ஸோ நம்ம எப்போலாம் கேள்வி கேட்குறோமோ அப்போலாம் நம்மளை வந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் பார்த்துச்சு, அடுத்து அன்லெஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னு பார்ப்போம். சரிங்களா? சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்கலாம் வாங்க. அன்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இஃபோட அப்படியே ஆப்போசிட் சைட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ நாட் ப்ராக்டிஸ் வெல். ஸோ இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல், இப்போ இந்த நாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண என்றால் உன்னால் நல்லா விளையாட முடியும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நாட் வந்துருச்சு இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ நாட் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல், நீங்கள் நல்லா விளையாடினீங்கன்னா. இப்போ நாட் வந்துருச்சு, அதனால் அதை எப்படி சொல்லலாம், நீங்கள் நல்லா விளையாடி இல்லைனா. ஸோ நாட்னா இல்லைனா. இஃப் யூ நாட் ப்ராக்டிஸ் வெல் யூ காண்ட் லேர்ன். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலன்னா உங்களால் வந்து கற்றுக்க முடியாது. ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எப்படி அன்லெஸ் போட்டு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்லெஸ் யூ ப்ராக்டிஸ் வெல், இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்கிற மாதிரி. அன்லெஸ் இதுவும் சேம் மீனிங். சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸும் சேம் மீனிங். இது பார்த்தீங்கன்னா இஃப் யூ நாட் ப்ராக்டிஸ் வெல், அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து அன்லெஸ் யூஸ் பண்ணுறோம். அன்லெஸ் யூஸ் பண்ணும்போது நாட் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இஃப் நாட் தான் அன்லெஸ். ஸோ அன்லெஸ் யூ ப்ராக்டிஸ் வெல், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா
உங்களால் கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. யூ காண்ட் லேர்ன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா if you not sing well, நீங்கள் நல்லா பாடலை அப்படின்னா you can't get first prize. You can't get first prize unless you practice well. Unless you practice well, you can't get first prize. Can't get first prize. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். இதை நம்ம அப்படியே சொல்லலாம், எப்படியே சொல்லலாம். பட் நம்ம இப்படி சொன்னால் தான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்லாம் இந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ நம்ம வந்து நல்லா பேசணும், இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா நிறைய மக்கள் வந்து பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் அண்டு காலேஜஸில் டீச்சர்ஸ்லாம் இதை போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து புரியாது. ஸோ அதனால் இஃபும் அன்லெஸும் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இது ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். இஃப் யூ நாட் சிங் வெல், யூ கான்ட் கெட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். Unless you practice well, you can't get first prize. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா if you not learn English, நீ இங்கிலீஷ் கற்றுக்கலாம், you can't get good job. ஏன்னா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி வேர்ல்டில் நான் as I told you early, நம்ம இப்போ இருக்கிற காம்படிஷன்லாம் நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுங்க. ஏன்னா முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் have to learn this language in their life. பட் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நிறைய பேர் கற்றுக்காமல் இருக்கோம். பட் நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. சரிங்களா? ஸோ இஃப் யூ நாட் லேர்ன் இங்கிலீஷ், யூ கான்ட் கெட் குட் ஜாப். நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கல அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்க முடியாது. அதாவது கெட் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். அதே unless you learn English, you can't get good job. நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்காத வரைக்கும் உங்களால் ஒரு நல்ல ஜாப் வந்து இந்த சொசைட்டியில் உங்களால் கெட் பண்ண முடியாது. கெட் அப்படின்னா ஜாப் வாங்குறது அந்த மாதிரி. ஸோ இதுக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒரே மீனிங் தான். பார்த்தீங்களா? அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே மீனிங் தான், இது ரெண்டும் ஒரே மீனிங் தான். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எந்த ஒரு விஷயமும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்கள், நிறையா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணவங்க, மிகப்பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கோச்சஸ் எல்லாமே நிறைய டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. பட் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் இதாக சொல்லுவாங்க, அவங்க ஜஸ்ட் க்யூரியஸாக வந்து லேர்ன் பண்ணுவாங்க. பட் ஒரு 2 days 3 days அதுக்கப்புறம் வந்து லேர்ன் பண்ண மாட்டாங்க. பட் அது மாதிரி இருக்காதிங்க. ஒவ்வொரு நாளுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்ட்டு. பட் உங்கள் லைஃப் உங்கள் கையில். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை வேறு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம். இந்த மூவ் பண்ணுற இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம். Guys, it's my request to all of you, please learn this language with me. I'm also giving you some of the simplified techniques and strategies that will help you to improve your speaking skill to the next level. Thank you so much for watching my video till end. I wish you all the best for looking at this video also. I'll see you on the next video. Till that, this is Sarel Setu. Bye bye.